இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா எப்படியாவது எஸ்எஸ்கே பண்ணுற எல்லா ஃப்ராட் தனத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது எஸ்எஸ்கே தான் கார்த்தியை கடத்தி வச்சுருக்கான், அவன் தான் கௌதம பழிவங்கத்துக்கு அஞ்சலியை பகடக்காயாக பயன்படுத்திகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இலக்கியாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எஸ்எஸ்கே அந்த நாகு அப்படிங்கிறவன்ட்ட அர்ஜென்ட்டாக பேசும்போது நம்ம இலக்கியா ரேவதி அம்மா மூலயமா எஸ்எஸ்கே என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டாங்க. ரேவதி அம்மாவும் இலக்கியாவை கால் பண்ணி அந்த எஸ்எஸ்கே தான் நம்ம கார்த்தியை கடத்தி வச்சுருக்கான், அது மட்டும் இல்லை கௌதம பழிவங்க தான் இப்போலாம் பண்ணுறான், அதோட கௌதம ஒரே தடியாக ஜெயிலில் இருக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த கார்த்திகை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன், நான் சொல்கிற வரைக்கும் அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கார்த்திகை கொன்னுட்டு அந்த பழியும் தூக்கி கௌதமலையே போட்டுடலாம் அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே அந்த நாகுங்கிற பேசுகிறத ரேவதி பார்த்து கேட்டு செம்ம ஷாக்காக வராங்க. அது மட்டும் இல்லை இலக்கியாட்டு சொல்லிட்டாங்க. இலக்கியா சும்மா இல்லாமல் எல்லா விஷயத்தையும் கௌதம்கிட்ட சொல்லிட்டாங்க. கௌதம் உடனே அதிர்ச்சியில், இலக்கியா நீ கொஞ்சம் பார்த்துரு இலக்கியா, அந்த எஸ்எஸ்கே நாம் நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது, அவன் கொலைப்பாவத்துக்கு அஞ்சாதவன், அதனால தான் இப்போலாம் பேசுகிறான், ஆனால் கண்டிப்பாக கார்த்திக் எதுவும் ஆகக்கூடாது, கார்த்திக் எதுனா ஒன்று ஆச்சுன்னா அம்மா தாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு கௌதம் சொல்கிறாங்க. இலக்கியா ஒன்று கண்டிப்பாக கௌதம் அம்மா மட்டும் தாங்கிக்க மாட்டாங்கன்னு இல்லை, நீங்கள் அப்புறம் நிரந்தரமாக வெளியே வர முடியாமல் ஆகிடும், அந்த கொலைப்பள்ளி உங்கள் மேலே வந்துடும், அதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் வேணால் பாருங்கள் கௌதம், நீங்கள் என்ன தப்பு பண்ணவே இல்லை, நீங்கள் நிரபராதி, எல்லாத்துக்கும் காரணம் எஸ்எஸ்கே தாட்சாயணி தான் அப்படின்னு இந்த ஊர் மக்களுக்கு நிரூபிப்பேன், ஆல்ரெடி உங்கள் பேரை பேப்பரில் போட்டு நீங்கள் தான் சொத்துக்காக சொல்ல தம்பியவே கடத்தி வச்சு குடும்பப்படுத்துறீங்க அப்படின்னு பேப்பரில் உங்களை பற்றி தப்பு தப்பாக செய்தி போடுறாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு எனக்கு தெரியும், ஏன்னா அந்த எஸ்எஸ்கே பின்புறம் இருந்துட்டு எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு இருக்கான், அஞ்சலியை பகடக்காயாக பயன்படுத்தி நம்ம எல்லாரையும் பழி வாங்குறான், ஆனால் அந்த அஞ்சலிக்கு அது சுத்தமாக புரியல, சுத்த வடிகட்டின ஒரு மரமாண்டியாக இருக்கா, அவனும் எங்கள் அப்பா எங்கள் அம்மானு அந்த தாட்சாயணி எஸ்எஸ்கே ரெண்டு பேர் சொல்கிறத வேத வாக்கை எடுத்துக்கிட்டு அவனும் எல்லாத்துக்கும் ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும் கௌதம், அவளுக்கு இருக்க கச்சேரி, அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி ரெண்டு படிய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அஞ்சலிக்கு நான் யாருன்னு பாடத்தை கற்றுத்தரணும் அப்படின்னு இலக்கியா சொல்லிட்டு வந்துடுறாங்க. இலக்கியாட்டா ஆல்ரெடி அந்த நாகு அப்படிங்கிறவன் கையில் ஒரு பாம்பு டாட்டூ போட்டுக்கிறது மட்டும் இலக்கியாட்ட இருக்குது, அதை வச்சு அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லை இந்த கடத்தலுக்கு பின்னாடி எஸ்எஸ்கே தான் இருக்கான் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சாகணும், அதுக்கு ஒன்று அந்த ரவுடி பையன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவன் வாயாலேயே எங்களை கடத்த சொன்னது அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லணும், இல்லையா எஸ்எஸ்கே தான் வாயால் எல்லா பிரச்சனைக்காரனும் நான் தான் கார்த்தியை கடத்தி வச்சுருக்கேன், நான் தான் கார்த்தியை கடத்தி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காரணம் கௌதம் சொல்லி பழி தூக்கி கௌதமில் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒன்று அவனே சொல்லணும். ஆனால் நாம் அன்றைக்கி ஆஃபீஸில் போய் அவ்வளோ தூரம் பேசியும் கூட அந்த எஸ்எஸ்கே அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே விடவே இல்லை. எஸ்எஸ்கே ரொம்ப தெளிவாக இருக்கார், அதனால அவர்கிட்ட உண்மையை வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போது அந்த நாகுங்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்ககிட்ட உண்மையை வாங்கலாமா அப்படின்னு நம்ம இலக்கிய யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் போய் இந்த லாயரை பார்க்கலான்னு சொல்லி ஏற்கனவே இலக்கிய லாயரை பார்த்தாங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்குறாங்க. பார்த்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. இது மாதிரி ஓப்பன் பிளேஸில் அந்த ரவுடி பசங்க தான் கார்த்திகை கடத்திட்டு போகிறாங்க, அவன் கையில் இந்த டேட்டு குத்தி இருக்குது, அவன் பேர் நாகுன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் இதை வச்சு தான் பண்ண முடியுமா அப்படின்னு லாயர் கேட்கும்போது, இல்லைம்மா அந்த ரவுடி பசங்க யாருன்னு தெரியாமல் நாம் எப்படி கௌதம் கடத்தலன்னு சொல்ல முடியும், ஒருவேளை அந்த ரவுடி பசங்களாம் கௌதம் சொல்லி தான் கடத்தினாங்க அப்படின்னு எதிர்த்தரப்பில் சொல்லுவாங்க, அதனால் அந்த ரவுடி பசங்களே வந்து கௌதம் சொல்லி கடத்தலை, அந்த எஸ்எஸ்கே சொல்லி தான் கடத்தினாங்க அப்படின்னு அந்த ரவுடி பசங்க வாக்குமூலம் கொடுத்தா மேபி அதை வச்சு அந்த எஸ்எஸ்கே தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு நாம் நிரூபிக்கிறதுக்கு போராடலாம். ஆனால் அதுக்கு ஒரு 70% தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை காசு கொடுத்து சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க எப்படி வேணாலும் கேஸை பிரட்டி போடலாம். ஏன் அந்த ரவுடி பசங்களே கடைசி நேரத்தில் நம்மள்கிட்ட ஜகா வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த எஸ்எஸ்கேன்னு சொல்கிறீங்களே அவர் மட்டும் அவர் வாயாலேயே நான் தான் கார்த்திகை கடத்தினேன்னு ஒப்புக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும், இல்லையா அவர் கார்த்திகிட்ட போயிட்டு நேரில் பார்க்குற மாதிரி கார்த்திகிட்ட நான் தான் அவனை கடத்திட்டு வந்தேன், எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவரே பேச சின்ன வீடியோ அந்த மாதிரி எதனா இருந்தால் கண்டிப்பாக நாம் கௌதமுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நிரூபிக்க வாய்ப்பு இருக்குமா, இல்லைனா கடத்திட்டு போன கார்த்திகே வந்து என்னை கடத்தினது கௌதம் இல்லை அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு அவரே சொல்லணும். அப்படி சொன்னா வேணா கோர்ட்டில் ஒத்துக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் கார்த்திகை கௌதம் கடத்தலை அப்படின்னு நாம் நிரூபிக்க முடியும். கௌதமுக்கும் கார்த்திக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நிரூபித்து கௌதமை நிரபராதின்னு வெளியே கொண்டு வர முடியும். ஏன் கௌதம் இப்போது ஜாமீனில் வெளியே வரனா கூட இது எல்லாமே நமக்கு அவசியமா, இதை மட்டும் வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு லாயர் சொல்கிறாங்க. இப்போது இலக்கியாவுக்கு திரும்பவும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. இலக்கியாட்ட இருக்கிறது ரெண்டே விஷயம் மட்டும்தான். ஒன்று அவங்க நம்பின மாதிரி எஸ்எஸ்கே தான் கார்த்தியை கடத்தியிருக்கான், இன்னொன்று நாகுங்கிற ரவுடி தான் கார்த்தியை கடத்துறதுக்கு உதவியாக இருந்திருக்கான், இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே கார்த்திகை கொல்றதுக்கு எஸ்எஸ்கே பிளான் பண்ணியிருக்கான்.
அதுக்குள்ளே கார்த்திகை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி கார்த்திகை பத்திரமா மீட்டு கொண்டு வரணும். கார்த்திக்கு எஸ்எஸ்கே யாருங்கிறத புரிய வைக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு இலக்கியா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. வேறு வழியே இல்லை. ரேவதி அம்மா மூலிமா நாம் ஏன் அந்த எஸ்எஸ்கேவை கடத்திடக்கூடாது அப்படின்னு இலக்கியா யோசிக்கிறாங்க. நீரா ரேவதி அம்மாட்ட போயிட்டு சொல்கிறாங்க, அத்தை நாம் ஏன் அந்த எஸ்எஸ்கேவை கடத்தக்கூடாது? என்ன இலக்கிய சொல்கிறேன், எஸ்எஸ்கேவை கடத்தணுமா? அது எப்படி முடியும்? முடியும் அத்தை, நீங்கள் மனசு வச்சா முடியும். எஸ்எஸ்கேவை கடத்தினா மட்டும்தான் நாம் தாட்சாயினி மூலயமா கார்த்திகை யார் கடத்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இலக்கியா. ஆனால் அதுக்கு ரேவதி பயப்படுறாங்க. அதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லைம்மா. ஏன்னா அந்த எஸ்எஸ்கே ஆஃபீஸில் இருப்பான். ஆஃபீஸ்லேருந்து எஸ்எஸ்கேவை கடத்துறது அவ்வளோ ஈஸி இல்லையே அப்படின்னு சொல்ல. முடியும் அத்தை, நீங்கள் மனசு வச்சா முடியும். என்ன பண்ணணும்னு சொல்லி இலக்கியா அப்படின்னு கேட்கவும், ஏத்த அந்த எஸ்எஸ்கே கூடிய காஃபியில் அன்றைக்கி கார்த்திக்கு எப்படி அவர் மயக்கம் வந்து கலந்து கொடுத்தானோ அதே மாதிரி நீங்களே இதெல்லாம் கலந்து கொடுத்துருங்க. அவனால் நடக்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டு காரில் ஏறி வருவான். அப்படி ஏறி வரும்போது நாம் சமயம் பார்த்து அவனை வழியில் மடக்கி கடத்திடலாம். கடத்திட்டோம்னா இது மாதிரி எஸ்எஸ்கே வேணும் அப்படின்னா உண்மையாகவே கார்த்திக் இருக்கான்னு சொல்லு அப்படின்னு நாம் தாட்சாயினியை மிரட்டலாம். அப்படி மிரட்டினா கண்டிப்பாக கார்த்திக் இடத்தையோ இல்லை ஏதாவது நமக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆதாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, இல்லை இலக்கியா நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் எஸ்எஸ்கேவை நம்ம கடத்த முடியாது. ஆனால் நீ சொன்ன மாதிரி எஸ்எஸ்கேவை ஆஃபீஸ்லேயே மயக்கபடி வச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கலாம். மருந்து கொடுத்தா எஸ்எஸ்கே அங்கேயே மயங்கிடுவான். மயங்கினதுக்கப்புறமா அவன் ஃபோன் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அவன் ஃபோன்லேருந்து இதுமாதிரி எஸ்எஸ்கே நாங்கள் கடத்திட்டோம், எஸ்எஸ்கே உயிரோடு வேணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த உண்மையாக சொல்லுன்னு தாட்சாயினியை மிரட்டலாம். தாட்சாயினியும் எஸ்எஸ்கே ஃபோன் தான் பேசுகிறோம், எஸ்எஸ்கே எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்து போய் உண்மையை சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போது எஸ்எஸ்கே ஆஃபீஸில் தான் இருப்பான். அவன் நம்ம கடத்தணுங்கிறது அவசியமே இல்லை. அவனை அங்கே வச்சுக்கிட்டு நாம் உண்மையை தாட்சாயிட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ரேவதி அம்மா சொல்கிறாங்க. உடனே இலக்கியா, அத்தை பரவாயில்லத்த, நான் ஒரு பிளான் பண்ணால் நீங்கள் என்னோட சூப்பராக பிளான் பண்ணுறீங்க, உண்மையில் நீங்கள் பெரிய புத்திசாலி தான் அத்தை அப்படின்னு சொல்லவும் ரேவதி ஒன்றே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இலக்கியா, என்னை பொறுத்த வரைக்கும் என் பையனை காப்பாற்றணும், அவ்வளோதான், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அம்மா அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறாங்க. போனோடனே இலக்கியா சொன்ன மாதிரி எஸ்எஸ்கே காஃபி கேட்குறாரு. நம்ம ரேவதியும் போயிட்டு காஃபி போட்டு தரும்போது மயக்க மருந்து கலந்து கொடுத்து நம்ம எஸ்எஸ்கேவை மயக்க மருந்து வச்சுறாங்க. மயக்க மருந்துக்கப்புறமா எஸ்எஸ்கே ஃபோன் எடுத்து ரேவதி அம்மா இலக்கியாட்ட கொடுக்குறாங்க. இலக்கியா வெளியே நின்றுட்டு ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம தாட்சாயினிக்கு இது மாதிரி எஸ்எஸ்கே நான் கடத்திட்டேன், நான் சொல்கிறது செஞ்சேன்னா எஸ்எஸ்கே விட்டுருவேன், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இலக்கியா மிரட்டவும் தாட்சாயினி பயந்து போய் நான் என்ன பண்ணணும் உனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திக் எங்கே இருக்கான், கார்த்திக் கடத்தது யார், எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லவும் தாட்சாயினி எஸ்எஸ்கேவை காப்பாற்றினா போதும் அப்படின்னு பயந்து போய் கார்த்திக் இப்போ எங்கே இருக்கான், அந்த நாகுங்கிற ரவுடி யார் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க தாட்சாயினி. அதை கேட்டவுடனே இலக்கியாவுக்கு அப்போ தான் புரியுது, ஓ அந்த ரவுடி தான் ஆகுவா, அப்போ கார்த்திக் இங்கே தான் இருக்கானா, இது போதும் எனக்கு அப்படின்னு இலக்கியா ஃபோன் வச்சுறாங்க. தாட்சாயினிக்கு என்ன படம் தெரில, எஸ்எஸ்கே போய் எங்கே இருக்கான், எஸ்எஸ்கே எப்படி இருக்கான்னு தெரியாமல் தாட்சாயினி ஒரு பக்கம் பயந்து போயிருக்காங்க. இலக்கியாவுக்கு கார்த்திக் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ கார்த்திகை காப்பாற்றிட்டா கண்டிப்பாக கௌதம் நிரபாதின்னு வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இலக்கியா சந்தோஷமாக கார்த்திகை காப்பாற்ற அந்த 15 குடோனுக்கும் போகிறாங்க.